ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ என்னோட பழைய வீடியோஸ்ல வந்து நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. இந்த மாரி கனடால ஜாப் வேகன்சி எப்படி இருக்குக்கா? ஜாப் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இப்ப அத பத்தி தான் நான் உங்களுக்கு ஜாப் பத்தி தான் போடப் போறேன். அத நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஆ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட்டு நான் அந்த டேட்டா பத்தியும், இப்ப இங்க இருக்க ஜாபோட புள்ளி விவரம் அத பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ எண்டுல என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் என்னன்ட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஆ இந்த ஜாப் பத்தி இந்த டேட்டா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இப்ப எனக்கு அத ஃபுல்லா அந்த இது பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி என்னால சொல்ல முடியாது. அதனால என் பையன் வந்து அவன் உங்களுக்கு ஃபுல்லா அத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. அத ஃபர்ஸ்ட்டு பாருங்க. ஆனா கண்டிப்பா வீடியோவ ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கனடால என்ன ஆவரேஜான நிலவரம் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் நாங்க இருக்க அல்பர்டா மாநிலத்தில எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிச்சுவேஷனு. இதுதான் வந்து கனடாவுடைய ஜாப் பேங்க் வெப்சைட். இதில் இந்த பேஜில் வந்தால் நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் 4 விஷயத்தை பற்றி முக்கியமாக பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, அப்புறம் ஒர்க்கிங் பாப்புலேஷன், அப்புறம் ஆவரேஜ் வீக்லி ஏர்னிங்ஸ், அப்புறம் ஜாப் வேகன்சி. இதில் நமக்கு இப்போ வீக்லி ஏர்னிங்ஸ் வந்து அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. அதனால இந்த மற்ற 3 விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். ஒர்க்கிங் பாப்புலேஷன் அப்படின்னா என்ன? கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் பாப்புலேஷன்னா வந்து 15 வயசுலேருந்து 64 வயசுக்குள்ளே இருக்க பாப்புலேஷன் வந்து நல்ல ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 22 மில்லியன் பேர் வந்து அந்த வயசுக்குள்ளே இருக்காங்க கனடாவில். இதில் வந்து 6.6% வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா வேக்கன்சி வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு 5.5 லட்சம் வேக்கன்சி இருக்குது. ஸோ 15 லட்சம் பேர் வந்து 5.5 லட்சம் வேக்கன்சிக்கு வந்து கம்பீட் பண்ணுறாங்க. இந்த 15 லட்சம் பேர் வந்து டைரக்ட் காம்படிஷன் தான். இன்டைரக்ட் காம்படிஷனும் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒர்க்கு பிடிக்காமையோ ஆர் வேறு இன்னும் அதிகமான சம்பளம் தேடியோ நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, வேலை தேடிட்டுருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸே சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு வேலை கிடச்சிது வந்து, ஆனால் வந்து அவங்க ரொம்ப வாங்குகிற வேலைக்கு கரெக்டாக பே பண்ண மாட்றாங்க, இல்லை அவங்க ஒர்க் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆல்ரெடி 15 லட்சம் பேர் வந்து வேலை தேடி கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே ஒரு பெரிய காம்படிஷன். இப்போது வேலை செஞ்சிட்ருக்கவங்க இந்த 2வது வேலை தேடுறது வந்து அந்த காம்படிஷன் இன்னும் அதிகமாக்க தான் செய்யுது. இப்போ ஜாப் பேங்க் மாதிரியே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா வெப்சைட்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் வந்து இவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பற்றி பேசுகிறாங்க பாருங்கள். அதுலேயும் வந்து 6.6%. ஸோ அதில் இருக்க ஆல்மோஸ்ட் அதே இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸும் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னல 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம் பேர் வந்து இப்போ ஜனவரியில் 2025 ஜனவரியில் வேலை இல்லாமல் இருக்காங்க. அது போக இப்போ கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்சம் பேர் வந்து இந்த பாப்புலேஷனில் ஆட் ஆகியிருக்காங்க. அப்படியே நீங்கள் கடைசி இந்த லைன் வந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை வாய்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு தான் வருது. ஆனால் வந்து வேலை தேடுறவங்களோட எண்ணிக்கைக்கு அது ஈடு கொடுக்க முடியல. அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு 10,000 வேலை வேக்கன்சி ஓப்பன் ஆனால் ஒரு 50,000 பேர் வந்து வேலை தேடுறவங்க அதிகமாக வராங்க. அதே வெப்சைட்டில் இங்கே வந்தீங்கன்னா ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் சார்ட்டு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோவிட் அப்போ வந்து எல்லா பிஸ்னஸும் ஷட் டவுன் பண்ணாங்க. அந்த டைம் வந்து ஹையாக ஒரு 14% போச்சு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு. அப்படியே ஒரு 2 வருஷம் கழிச்சு 2022 ஜான்வரி, அதாவது 2022 மார்ச்லேருந்து வந்து சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா லாக்டவுனையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிஸ்னஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வருஷம் வந்து நிறைய பேர் இந்தியாவிலேருந்தும் உள்ளே வந்தாங்க, இங்கே இருக்கவங்களுக்கும் நிறைய வேலை கிடச்சிது. ஸோ அந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு நல்ல சுச்சுவேஷன் நல்லா போச்சு. அந்த டைம் வந்து நிறைய பேர் என்ட்ரானாங்க கனடாவில். ஆனால் 2024 சுச்சுவேஷன் அப்படியே மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது அதுவும் இந்த செகண்ட் ஹாஃபில் ஆகஸ்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 6.6 கீழே போகவே இல்லை. நவம்பர் மாதம்லாம் 7 கிட்ட வந்திருக்கு. அதுவும் குறையுதும் பாருங்கள், 0.1% இல்லை 0.2% தான் குறையுது. சரி, இப்போ வந்து
நாங்கள் இருக்க மாநிலம் அதாவது அல்பர்ட்டாவில் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அல்பர்ட்டாவுக்கும் வந்து அல்பர்ட்டா கவர்மெண்ட்டும் வந்து இந்த மாதிரி டேட்டாவை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பற்றி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நேஷ்னல் ஆவரேஜ், அதாவது கனடா ஃபுல்லாக 6.6 இருக்குது. ஆனால் அல்பர்ட்டாவில் அதோட ஒரு பாயிண்ட் அதிகமாகவே இருக்குது, 6.7. அதுவும் லாஸ்ட் இயர் பாருங்கள், லாஸ்ட் இயர் 2024 வந்து வெறும் 6.3% பேர் தான் வந்து வேலை இல்லாமல் இருந்தாங்க. இப்போது 6.7 பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இருக்கவங்க எண்ணிக்கை அதிகமாக தான் போகுது, குறையும்னு பார்த்தா. ஸோ அதே பேஜில் இங்கே வந்தீங்கன்னா எத்தனை பேர் வேலை இல்லாமல் இப்போ இருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 1.8 லட்சம் பேர் வந்து இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க. போன வருஷம் ஜனவரி பார்த்தீங்கன்னா ஒரு 1.6 லட்சம் தான். கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் வந்து வேலை இல்லாதவங்க அதிகமாக இருக்காங்க போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும். அதே மாதிரி வேகன்சி பற்றியும் சொல்லியிருக்காங்க. 2022 பாருங்க வந்து 1 லட்சம் வேகன்சி இருந்தது 3 வருஷம் முன்னாடி. இப்போ என்னவெல்லாம் இருக்குன்னா வெறும் 76,000 வேகன்சி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30,000 வேகன்சி கிட்ட குறைஞ்சி போச்சு. வேகன்சி ஏறும்னு எதிர்பார்த்தா அது இருக்க குறைஞ்சின்னு தான் போகுது. பாருங்க, போன வருஷம் ஜனவரியில் 76,000 வேகன்சி இருந்தது, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கனடாலையும் சரி அல்பர்ட்டாலையும் சரி வேலைவாய்ப்பு வந்து அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஒரு 8 மாதம் 7 மாதம்லாம் வேலை இல்லாமல் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு டிகிரி வச்சுருக்கவங்களுக்கே வந்து வேலை தரத்துக்கு வேலை கிடைக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லா வெப்சைட்டோட லிங்க்கும் வந்து கீழே தரேன். நீங்கள் பொறுமையாக நீங்கள் உங்கள் ஓன் ரிசர்ச்சும் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவங்க இது ஒரு பெரிய டேட்டா பேஸ் வச்சுருக்காங்க. ஒரு குட்டியாக 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் வீடியோ தான் இருக்க போகுது. அதனால் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணேன். இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, என் பையன் உங்களுக்கு சொல்லியிருப்பான். இங்கே வந்து இப்போ 2025ல ஜாப் தேடி வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இப்போ ஏற்கனவே 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தவங்க, இந்த ஒர்க் பர்மிட்டில் டெம்பரரி விசா இவங்க வந்தவங்கலாம் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருந்தா கூட வந்து இப்போ அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஆகுமா என்னான்றத வந்து சூழ்நிலை இப்போ சரியில்லை. ஏன்னா அதனால் வந்து இந்த 2025ல நீங்கள் வர்றத மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழித்து அப்புறம் இங்கே இருக்கிற நிலைமை எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்னோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கனடாவில் நிலைமை சரியில்லை. ஏன்னா இங்கே இருக்கிற அரசியல் வந்து இப்போ இந்த 10 வருஷமாக இருந்த அந்த லிபரல் பார்ட்டி தான் இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய இமிக்ரேஷன் உள்ளே இறக்கிட்டாங்க. ஆனால் வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தலை அதுக்கேற்ற மாதிரி. அதனால் இப்போ வந்து சிச்சுவேஷனே சரி கிடையாது. இங்கே இருக்கிற இப்போ அந்த ஜஸ்டின் ட்ரூடோவே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அக்டோபரில் ஒரு எலெக்ஷன் இருக்குது, மெயின் எலெக்ஷனு. அதில் தான் வந்து இப்போ லிபரல் பார்ட்டி கண்டிப்பாக வருமா எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இல்லை. இப்போ ஆப்போசிட் பார்ட்டி வந்ததுன்னா கண்டிப்பாக இமிக்ரேஷனில் கண்டிப்பாக அவங்க கை வைப்பாங்க. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்களே வந்து இப்போ ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்க, டெம்பரரி விசாவில் இருக்கிறவங்க கூட இப்போ இங்கே ஸ்டே பண்ணுவாங்களா? அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக கிடைக்குமா தெரியாது. அது வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து அது அந்த எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ தான். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன, சில பேர் அதான் கமெண்ட்ஸில் கேட்காதவங்க நிறைய பேர் எவ்வளோ பேர் வந்து எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச்.